2009 ஆண்டு ஜனவரி 8ஆம் திகதி கொழும்பில் வைத்து கொடூரமாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சண்டே லீடர் பத்திரிகையின் ஸ்தாபகரான முன்னாள் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான வழக்கு விசாரணை இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த படுகொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் வேண்டுகோளுக்கு இணங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த சார்ஜன் மேஜர் தர அதிகாரி உட்பட 63 பேரினது வங்கிக் கணக்குகளை பரிசோதிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய லசந்த படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இராணுவ புலனாய்வு அதிகாரி உதாலகம மற்றும் கந்தேகெதிர பியவன்ச உட்பட 63 இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் 32 வங்கிக் கிளைகளில் வைத்துள்ள வங்கிக் கணக்குகளை பரிசோதிக்க இருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். இதேவேளை இன்றைய தினம் இடம்பெற இருந்த லசந்த படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள இராணுவ புலனாய்வு அதிகாரியை அடையாளம் காட்டும் அடையாள அணிவகுப்பும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. லசந்த படுகொலையை நேரில் கண்ட சாட்சியாளராக கருதப்படும் நபர் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாலேயே நீதவான் அடையாள அணிவகுப்பை 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார்.